10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விருப்ப பாடத்திற்கான மதிப்பெண் தேர்ச்சி கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 திருத்தம் செய்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் எனவும், ஆங்கிலத்தில் தாய்மொழியாக கொண்டிராதவர்கள் அவர்களுக்கு விருப்ப பாடங்களை எழுதலாம் எனவும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் அந்த விருப்ப பாடமாக எழுதக்கூடிய அந்த தேர்வினுடைய மதிப்பெண் என்பது பள்ளிக்கல்வித்துறை வழங்கக்கூடிய அந்த மதிப்பெண் சான்றிதழ் இடம்பெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த 6 பாடங்களும், அதாவது விருப்ப பாடத்தில் எழுதக்கூடிய அந்த மதிப்பெண்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது 600க்கு 600 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் வழக்கம் போல் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என 5 பாடங்கள் மட்டுமே எழுதக்கூடிய மாணவர்களும் இந்த விருப்ப பாடங்களை அவர்களுக்கு பிடித்த விருப்ப பாடங்களை தேர்வு செய்யலாம் எனவும், அதற்கும் அவர்கள் அதில் தேர்ச்சி பெறுவதற்கு 35 மதிப்பெண்கள் வழங்கப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு ஆண்டு வரை 4ஆவதாக இடம்பெறக்கூடிய அந்த விருப்ப பாடத்திற்கு எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலும் அதை கணக்கில் கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தற்போது தேர்வு முறையில் மாற்றம் செய்து பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.